இந்த ஆண்டவர் இயேசுனுடைய அன்பு வந்து இட் இஸ் நாட் கண்டிஷனல், இட் இஸ் அன்கண்டிஷனல் லவ். இட் இஸ் அன்கண்டிஷனல் லவ். as long as we remain in him he will take care of us. நாம வந்து அவரோடு இணைந்து இருந்தால் போதும். கனிகள் கூட ரொம்ப கொடுக்கணும்னு அவசியம் இல்லையா. ஆண்டவர் சொல்றாரு, நீங்க என்னோட இணைந்திருந்தால் போதும். நீ கொஞ்சம் கனி கொடுக்கிற வாழ்க்கையில கொஞ்சம் குறைந்திருந்தாலும் பரவாயில்ல, பிதா அதை டேக் கேர் பண்ணிப்பாரு. பிதா அதை சுத்தம் பண்ணுகிற காரியத்தை பிதா பண்ணிப்பாரு. நீ இணைந்திரு, நீ என்னோட இணைந்திரு, அது போதும் மகனே. நீ என்னோட இணைந்திரு. என்னுடைய வார்த்தையிலே, என்னுடைய சமூகத்திலே, தேவ பிரசன்னத்திலே, சபையிலே, சபை மக்களோடு நீ இணைந்திருந்தால் போதும். நீ கனிகள் கொஞ்சம் கம்மியா இருந்தாலும் பரவாயில்ல, கர்த்தர் அதை பார்த்து கொள்ளுவார். சிலர் அதிகமாய் கனிகளை கொடுக்கிறவர்களா இருப்பீர்கள், சிலர் வந்து கொஞ்சம் கனிகளை கொடுக்கிறவர்களா இருப்பீர்கள். எப்படி இருந்தாலும் கர்த்தர் தான் அதை காப்பாற்றுகிறவர், கர்த்தர் ஆண்டவர் தான் அதை பராமரிக்கிறவர். ஏன்னா பிதாவுடைய வேலை இன்னொன்று என்ன வேலைன்னா சுத்தம் பண்ணுகிற வேலையாம். நம்முடைய ஆண்டவரும் அப்படிதான். நம்முடைய வாழ்க்கையிலே அநேக நேரம் அதிக கனி கொடுக்க முடியாத சூழ்நிலையிலே கர்த்தர் சில காரியங்களை வந்து அவர் வந்து கட் பண்ணி விடுறாரு. அது சில நேரத்துல சில தவறான உறவுகளா இருக்கலாம். சில வாலிபர்கள் வந்து சில தவறான பழக்க வழக்கத்திலே அவர்கள் சிக்கி கொண்டு அதிக கனி கொடுக்காமல் இருக்கலாம். அப்படி இருக்கும் பொழுது கர்த்தர் அந்த காரியங்கள்லாம் சில நேரம் வந்து ப்ரூன் பண்றாரு, கட் பண்ணி விடுறாரு. நம்ம வாழ்க்கையிலிருந்து சில காரியங்களை எடுத்து விடுறாரு. தேவையில்லாத சில டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப்ல இருந்து, டாக்ஸிக்கான மனிதர்கள் இடத்துல இருந்து நம்முடைய தொடர்பு வந்து துண்டிக்கப்பட்டிருக்கும். எப்படி துண்டிக்கப்பட்டுச்சுன்னா, தேவன் அதையெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி விட்டு, ப்ரூன் பண்ணி விட்டு, நீ இன்னும் அதிக கனிகளை கொடுக்கிறவனாய் மாற வேண்டும் என்று அவர் அந்த காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். ஆகவே நாம் அதிக கனிகளை கொடுக்க தேவன் விரும்புகிறார். கம்மியான கனிகளை கொடுக்கிறவருக்கும் அவர்தான் தேவன், அதிக கனிகளை கொடுக்கிறவருக்கும் அவர்தான் தேவன். நம்முடைய தேவன் நம் பட்சத்தில் இருக்கிறார். ஆகவே அவர்தான் நம்மை சுத்தம் பண்ணுகிறவராய் இருக்கிறார்.